everyone. இன்னைக்கு நம்ம high level logical reasoningல assumption questions பார்க்க போறோம். And நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. And இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்போவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. And நம்ம Talk and Mock Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators top batches கொடுத்துட்டு இருக்காங்க. April 21st ல இருந்து நிறைய நியூ batches ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. And Unacademy combat test பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். India's biggest scholarship test every Sunday 10 AM நடக்குது. இதுக்கு நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 1 மந்த்ல இருந்து 2 இயர்ஸ் வரை அவைலபிளா இருக்கு. இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். These 2 courses தான் இப்போ நரேசர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் Unacademy, you can contact நரேஷ் குமார் சார். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான். ஸோ வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? Study the following information in which a statement is followed by 5 assumptions. Read carefully and answer the question below அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே பேராவை நம்ம ரீட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்க, இதுலேருந்து நம்ம என்ன அசம்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம பேங்கிங் ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The banking sector is facing tough times, but the sector is facing only short-term pain as the rise in non-performing assets is proving a key challenge for the industry at large. The regulator wanted some stringent measures to be taken and the government is coming out with so many reforms and policies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு stringent அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா strict அப்படின்னு மீனிங். இதுக்கு நீங்கள் மீனிங் தெரிலனா கூட ஆன்சர் பண்ணிடலாம், ஏன்னா ஒரே ஒரு வேர்ட் தான் இது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பேங்கிங் செக்டார் வந்துட்டு இப்போ ரொம்ப டஃப் டைம்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த செக்டார் இஸ் ஃபேஸிங் ஒன்லி ஷார்ட் டேர்ம் பெயின். ஆனால் அந்த பேங்கிங் செக்டார் இப்போ ஃபேஸ் பண்ணுற பெயின் வந்துட்டு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக இது சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அஸ் த ரைஸ் இன் என்பிஏ இஸ் ப்ரூவிங் அ கீ சேலஞ்ச் ஃபார் த இண்டஸ்ட்ரி அட் லார்ஜ். எதனால அந்த பெயின் அப்படின்னு பார்த்தோன்னா என்பிஏ வந்துட்டு நிறைய இருக்குது, அதனால தான் என்பிஏ தான் வந்துட்டு இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கீ சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then the regulator wanted some stringent measures to be taken and the government is coming out with so many reforms and policies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்கிங் ரெகுலேட் பண்ணுற அந்த ரெகுலேட்டர் வந்துட்டு some strict measures வந்துட்டு எடுக்கணும். அண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்காக நிறைய ரிஃபார்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிஸ்டமை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு சேஞ்சு தான் வந்துட்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க சென்டென்ஸில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தோம் அப்படின்னா என்பிஏ வாஸ் 2.4% more in last 2 years as compared to the present one அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவெல்லாம் நம்மளா அசியூம் பண்ணிக்கவே கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2.4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டேட்டாஸ்லாம் நம்மளா அசியூம் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஏ வராது. Then the steps taken by the government are not enough to revamp the banking sector அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்துட்டு நாட் எனஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லவே இல்லை. என்ன கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்டில், கவர்மெண்ட் நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க, இதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய எடுக்கணும், சீக்கிரமே ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ் நாட் எனஃப்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம அசியூம் பண்ணிக்க கூடாது. ஓகே, மேனுஃபேக்சரிங் செக்டார் பற்றி பேசுகிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஸ்டார்டிங் வேர்ட் பார்த்தோன்னே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். மேனுஃபேக்சரிங் செக்டார் இஸ் பெர்ஃபார்மிங் ஃபேர் பெட்டர் தேன் த பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார் பற்றி அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அதையும் நம்ம அசியூம் பண்ணிக்க முடியாது. தென் after the implementation of suitable expedient, the things are likely to be changed for banking sector அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் எக்ஸ்பெடியன்ட் அப்படின்றதுக்கு மீனிங் தெரிலனா கூட இதுக்கு என்ன, இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது. ஏதோ சூட்டபிள் மெஷர்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா
பேங்கிங் செக்டார் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும், மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The increase in NPA is the only factor responsible for the difficult time of banking industry அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்பிஏ தான் ஒன்லி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, கீ சேலஞ்ச் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நிறைய சேலஞ்சஸ் இன்னும் இருக்குது. அதில் கீ சேலஞ்ச் வந்துட்டு என்பிஏ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் ஒன்லி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்க கூடாது. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் போனோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பிக் பண்ணிடலாம். அண்ட் எக்ஸ்பெடியன்ட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுக்கிற சூட்டபிள் மெஷர்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டிய ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற அந்த சொல்யூஷன்ஸோ ஏதோ ஒன்று கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பேங்கிங் செக்டார் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடும் அப்படின்னு வந்துட்டு ஆப்ஷன் டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் இதான் இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.